கடவுளர்கள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிவன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அதுவும் நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பணங்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானந்த் சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். குருவுடன் சேர்ந்து குருவை பற்றி பேசுவதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இந்த குரு பெயர்ச்சி நிறைய மாற்றங்களை உலகத்தில் உருவாக்கி தரப்போகுது. சில ஏற்ற இறக்கங்களையும் சமநிலைப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். இருந்தாலும் இதே குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் இறுதி அல்லது ஆங்கில மாதத்தின் முதல் நாளில் உலகத்தின் ஏதோ ஒரு பாகத்தில் ஏதோ ஒரு போர் சூழலோ இல்லை பொருளாதார ரீதியான சிக்கலோ இல்லை நெருக்கடியான அரசியல் நெருக்கடிகளோ ஏதோ ஒன்று உருவாகி ஒரு சமநிலை இல்லாமல் கொண்டு போகும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எங்கெல்லாம் சில தவறான இல்லை சமநிலையற்ற தன்மைகள் இல்லைன்னா இது தவறான கைகளில் மக்கள் அகப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் சீர்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி உருவாக்கி தரும். அக்டோபர் வரைக்கும் சீர்படுத்த வேண்டியவற்றை சீர்படுத்துவதற்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உதவி செய்யும். பல்வேறு தீமைகளை அல்லது சமூகத்திற்கு காலத்திற்கு ஒத்துவராத தன்மைகளை மாற்றி கொடுப்பதற்கும் இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உதவி செய்யும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா குரு தர்மகாரகன், தர்மநெறி தவறாதவன், தர்ம திரிகோணத்தின் அதிபதியும் கூட, மோட்ச திரிகோணத்தின் அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் இந்த பிராப வருடத்தில் ஏற்கனவே ராஜாவாக அவர் வந்துடுறார். அப்போ குரு ராஜாவாக இருந்து கொண்டு காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அதில் உச்சம் பெற்று காலபுருஷன் 4ஆம் இடத்தை கடகத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று அது தாய் வீடு என்று நாம் சொல்கிறோம். குலதெய்வ ஸ்தானமும் அதைத்தான் நாம் சொல்கிறோம். இப்போ தாயை போல் ஒரு குலதெய்வத்தை போல் மக்களை அனைவரையும் அனுசரித்து செல்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இது அமைய வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த குரு பயிற்சியில் நிறைய நன்மைகளும் இருக்கு, நிறைய சிக்கல்களும் இருக்கு. இருந்தாலும் நம்ம முதல்ல நன்மைகளை பார்ப்போம். உலக நாடுகள் எல்லாமே தங்கத்தை விற்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா மார்க்கெட்டுக்கு தங்கம் நிறைய வர ஆரம்பிக்கும். தங்கத்தின் விலை கடகடவென குறையும். அக்டோபர் வரைக்கும் நல்லாவே குறையும். அந்த நேரம் மக்கள் அமோகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். அடுத்து மனை ரியல் எஸ்டேட்டு தனிப்பட்ட வயல்வெளிகள் இல்லைன்னா மனை பிரிவுகள் இப்படி வாங்கும்போது அதுவும் ரொம்ப அற்புதமாக வரும். ஏன்னா இந்த டைம் ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டை விட ரியல் எஸ்டேட்டு சூப்பராக போகும். வீடு கட்டுறதை மட்டும் பின்னாடி தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை வீடு கட்டுறதை அக்டோபருக்கு அப்புறம் இல்லைன்னா அடுத்த வருஷத்தில் கட்டுறது மாதிரி பாருங்க. இப்போ ரியல் எஸ்டேட் போகுமானா சூப்பராக போகும். ஏன்னா ரொம்ப எல்லாருமே ரியல் எஸ்டேட்டை நோக்கி நகர போகிறாங்க. அதுவும் மக்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடியது. திருமணம் அப்படின்னும் போது 3 ராசிகளுக்கு டக்குன்னு திருமணம் நடந்துடும். ரொம்ப நாள் எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ நடக்கும். குழந்தை பிறப்புலையும் அதே போல் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும்,
கடகத்தில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை உடனடியாக கிடைக்கும். மீனத்துக்கும் குழந்தைகள் ரொம்ப நாள் காத்திருக்கிறவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதை பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. ரிஷபராசி நேயர்களே, வருகிற குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு குடும்பத்தில் சில குழப்பங்களை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். நீங்கள் சாமி கும்பிடுவீங்க, வீட்டுள்ளவங்க ஆமாம் சாமி கும்பிட்டு என்ன ஆக போகுதும்பாங்க. உங்கள் சாமி கும்பிட்னால உலகப்போர் நடக்காமல் போயிட போதா, பொருளாதார கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு, அது வந்துருச்சு, இதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு குழப்பங்கள்லாம் இருக்கும். அந்த குழப்பங்கள் தீர்ந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வந்து அவர் பயிற்சி செய்ய போகிறார். 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். இந்த உச்சம் பெறுவது மட்டுமல்லாமல் உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்துல நட்பு வீட்டவர் உட்காந்துருக்கார். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்படும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து என்ன, தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டும். தாயார் உடல்நிலையில் அக்கறை கொஞ்சம் செலுத்துங்கள், அது உங்களுக்கு சாதகமாக கொடுக்கும். உங்கள் தர்மகர்மாதிபதி வந்து நல்ல ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு, அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். வந்து பாக்கிய உன்னதி கண்டிப்பாக ஏற்படும். ஆலயங்களுக்கெல்லாம் செல்வீர்கள். தீர்த்த ஸ்தலங்கள் சென்று நீராடுவதற்கு கொண்ட ஒரு புண்ணிய காரியங்களை செய்வதனால் உங்கள் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். மேலும் உங்கள் ராசியாதிபதி வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் முன்னேறும். அப்போ குடும்பஸ்தானத்தை புதன் வந்து ஆட்சி பலத்தை வேற இருக்கிறார். அப்போ என்ன, சீரிய நெறியில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நல்லா யோசித்து செயல்படுவீங்க, புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க, அனைவரும் பாராட்டும் விதமாக செயல்படுவாங்க. ஆனால் புதன் சுக்கிரன் சேர்ந்தால் என்ன, காதல் வயப்படுவீர்கள். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தேவை. அந்த காதல் வயப்படுவது நமக்கு சாதகமாக நல்ல குடும்பமாக அமைஞ்சு வாழ்நாள் பூரா நல்லா இருக்க சந்தோஷம். ஆனால் எக்கனாமிக்கலாக யாரும் உங்களை நெருங்கினாங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது. அந்த மாதிரி தன்மைகளையும் புதன் சுக்கிரனோட சேர்க்கை வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. போதாக்குறைக்கு விரையாதிபதி செவ்வாய் வந்து உங்கள் குருவை பார்க்கறதுனால அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையில் ஓரளவு நல்ல விஷயங்கள் தான். அப்போ செவ்வாய்ங்கிறது வீடு விஷயம் இல்லையா, உங்களுக்கு 12ஆம் இடம் வீடு தானே. அப்போ நல்ல வீடு அமைவதற்குண்டான ஒரு யோகத்தையும் இந்த குரு பகவான் கொடுப்பார். ஆரம்பி ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி நடக்கும்போதே பௌர்ணமியில் தான் நடக்குது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சகுனம், நல்ல சகுனம். 8ஆம் அதிபதியான குரு 3ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுனால உங்களுடைய சகோதரன் வகையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சகோதரருக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் இல்லைன்னா சொத்து தகராறுகள் இந்த மாதிரியான விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். சில நேரங்கள் சகோதரர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு, அந்த மாதிரியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் உள்நாட்டுக்கு வந்து பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை இந்த விஷயங்களை தீர்க்கிறதுக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த காம்பினேஷன் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும். திருமணத்திற்காக காத்திருக்கீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு காதல் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு உடனடியாக ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும். சில நேரங்களில் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க கூட அமைப்பையும் கூட உருவாக்கி தரும். இருந்தாலும் காரியத்தை நிறைவேற்றி தரும். 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நீச்சமானது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் அப்படின்னாலும் கூட அந்த திருமணம் கொஞ்சம் சிக்கலான விஷயத்தில் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சகுனமாக காட்டுது. மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்கு திருமணம் வகையிலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சிக்கலோடு அது நடக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசியில் குரு பயிற்சி நடக்கும்போது லக்னத்திலேயே சூரியன் இருப்பது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு.
ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் மேலே வர்றதுக்கோ இல்லை ஜெயிக்கிறதுக்கோ எப்படியோ ஒன்று ஜெயிச்சிடலாம் அப்படின்ற உங்களுடைய முயற்சிக்கு கை கொடுக்கும். ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு உங்களை ஒரு புஷ் பண்ணும். கண்ணுக்கே தெரியாத சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. திடீர் உதவிகள் கிடைக்கும். பகீரத பிரயத்தனம் செஞ்சாவது நீங்கள் அதை அடைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதே போல் 2வது திருமணத்திற்காக யாரெல்லாம் காத்திருக்காங்களோ, ஏன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அந்த சனியே தர்மகரிபாதிபதியாக போய் 11ஆம் இடத்துல இருக்கும்போது 2வது திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி தரும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவு மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த கல்யாணம் நடந்துடும். தாயார் வகையில் கொஞ்சம் கவனம் தேவை. தாயார் வகையான சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் தாயாருக்கு ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லைன்னா தாயாருக்கு எங்கேயாவது கீழே விழுந்து கால் அடிபடுறதோ இல்லை தலையில் அடிபடுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடும். ஸோ தாயார் வகையில் கவனம் வேணும். 4ஆம் இடத்துல கேது இருக்குது, சந்திரன் வேறு நீச்சமாக இருக்குது. ஸோ இந்த சம்பவங்கள்னால தாயார் வகையில் கவனம் இருக்கணும். தந்தையார் உங்களுக்கு வெளிநாட்டிலேயோ வெளிமாநிலத்திலேயோ இல்லை குடும்பத்தோட பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காரு, இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே அப்பாவால் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை அந்த சனி வந்து இப்போ கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். மீனத்தில் இருக்கிற சனியை உச்சம் பெற்ற இந்த பெயர்ச்சியாகக்கூடிய குரு நேரடி பார்வை பார்க்கறதுனால, சிறப்பு பார்வையாக பார்க்கறதுனால சில பிரச்சனைகளை தீர்வு வழி கொண்டு வந்து தரும். தந்தையார் வகையிலையும் அனுகூலம் இருக்குது, திருமண வகத்திலையும் அனுகூலம் இருக்குது, தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு அனுகூலம் இருக்குது. காலில் முட்டியில் அடிபடாமல் பார்த்துக்குங்க, இல்லை இடுப்புக்கு கீழே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு சில நேரங்களில் சிக்கலாக காட்டும். அது இப்போ உடனடியாக காட்டாது, அக்டோபர் மாதத்தில் தான் அந்த விஷயம் காட்டும். அந்த நேரத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. குரு பகவான் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாப்புல, 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரம், 11ங்கிறது மூத்த சகோதரம். அப்போ மூத்த சகோதர ஸ்தானாதிபதி குரு இளைய சகோதரத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மூத்த சகோதர ஸ்தானத்தை பார்ப்பது, அங்கிருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது, என்ன சகோதரர்களிடையே மிகவும் ஒற்றுமை கண்டிப்பாக மேலும். அப்போ அண்ணனே என்ன சொல்லுவான், நான் இருக்கேன், நான் நீ ஏன்டா கவலைப்படுறேன், நானே உன்னை நல்லா பார்த்து போன கவலைப்படாதேன்னு சொல்லிவிட்டு அந்த மூத்த சகோதர ஸ்தானாதிபதி இளைய சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது தொழிலாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டில் எந்த குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை போச்சு, நான் இருக்கேன் அண்ணன், ஏன் கவலைப்படுற, எனக்கு ஒரு வார்த்தை ஏன் ஃபோன் சொல்லி கேட்கலன்னு உரிமையோடு கேட்டு உங்களுக்கு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த குரு பகவான் குரு பயிற்சி 3ஆம் இடத்துலேருந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே திருமணம் எடுத்துக்கிட்டால் 7ஆம் இடத்த சந்திரன் வந்து நீசமாக இருக்கிறதுனால இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கொஞ்சம் ஒரு ஒல்லியான தேகமுடைய ஆணாக இருந்தால் பெண்ணும் சரி, பெண்ணாக இருந்தால் ஆணும் சரி அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பெறுவதில் ஒரு ஆரோக்கியமான ஒரு இல்லறம் அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இப்போ உச்சம் பெற்ற குரு அந்த 7ஆம் இடத்தை அப்படின்னா நல்ல ஒரு குணவதியான ஒரு பெண் உங்களுக்கு வாழ்க்கை துணைவியாக நிச்சயமாக அமைவார். தொழில் சாணத்தை குரு பார்க்கறதுனால வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தொழில் சாணத்தை குரு பார்க்கறதுனால மன்னிக்கணும், பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு பார்க்கறதுனால வீட்டில் பெரியவங்கெல்லாம் இப்போ எத்தனையோ சொல்லியிருப்பாங்க, ஐயா வயசாகி போச்சியா, காலகாலத்தில் ஒரு தடவை காசி யாத்திரை கூப்பிட்டு போயா இல்லைனா அனுப்பிவியா நான் பார்த்துக்கும்போது அவங்களுக்கு வந்து நீ வந்து தீர்த்த யாத்திரைகளுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு அனுப்பி வையுங்கள். பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல அற்புதமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாக 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் வலுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 11ஆம் அதிபதி குரு உச்சம்பட்டு இருந்தாலும் 7ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தில் இருப்பது சிறப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு திருமணம் தான் நடக்கும், அந்த திருமணத்தை யோசித்து செய்யுங்க. திருமணத்தில் அவசரத்தை காட்டாங்க. இளமை வேகம், தட் கில்டர்ஸ் ஆர் நாட் கோல், மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க.
அந்த தன்மையில் வந்து பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கா, நல்லா பேசுகிறா, மயங்கிறாதீங்க, சிந்தித்து செயலாற்றுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும். திருமண வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதுனால கண்டிப்பாக வந்து லாபங்கள் அதிகரிக்கும். அந்த லாபம் தங்குவதற்கு உண்டான அதாவது ஒன்று சம்பாதிச்சா அந்த பணம் நம்மகிட்ட தங்கணும். நம்ம கையில் தங்காமல் உடனே செலவு போச்சு நம்ம சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மளோட உழைப்பு எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பொருளாதாரம் தங்குவதற்கு உண்டான சாத்தியங்கள் இருக்கின்றன. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய காரகனும் இந்த ஜென்ம காரணமாகிய குரு சனி ஒருவருக்கு ஒருவர் திருகோணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் என்னென்னா குரு இந்த வருஷம் வந்து 3 இடத்துக்கு பயிற்சி செய்ய போகிறாருங்கிறதுனால கொஞ்சம் திகட்டலான விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து பூர்வீக இப்போ இந்த ஜென்ம கர்மகாரகன் சனி பகவான் பார்வையிடுவது அது ஒரு அற்புத நற்பலன்களை தரும். குழந்தை பாக்கியங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. குரு வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்கள் வந்து இப்போ குரு பயிற்சியார குரு போய் வழிபாடுவோம், தட்சிணாமூர்த்தி வழிபாடுவோம், அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா பெருமாள் சம்மந்தப்பட்ட குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவதிருப்பதியில் வந்து ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வார் பிறந்த இடம் அது வந்து குருவின் காரகத்துவமுள்ள இடம். ஆனால் சன்னதி பெருமாள் சன்னதி. அதுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வணங்கிட்டு வாங்க, அது உங்களுக்கு நற்பலன்களை தரும். அதே மாதிரி சோழவந்தார் பக்கத்தில் குருவித்துறைன்னு இருக்குது. அந்த குருவித்துறை வந்து குருவின் துறை. இப்போ குருவித்துறைன்னு பேர் ஆகிப்போச்சு, குருவின் துறை. சௌமியநாராயண பெருமாள் வந்து குரு பகவானே வந்து தவம் கடந்து நாராயணிடம் வரம் பெற்ற ஒரு ஸ்தலம். அந்த வரம் பெற்ற ஸ்தலத்தில் சென்று நீங்கள் தரிசித்து வந்தாலும் நிச்சயமாக நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தை இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய அற்புதமான விஷயம். உங்கள் ராசியாதிபதியும் 2ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறாப்புல குடும்பங்கள் குதூகூலமாக அமையும். விருப்பப்பட்டு ஒரு அந்யோன்யம் வசியம், கணவனுக்கு மனைவி கணவன் ஒருத்தர் இவரை போன்ற ஒருத்தருக்கு கிடைக்க நம்ம என்ன தவம் செஞ்சாலும் ஒருத்தர் நினச்சி மகிழக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இதுவரையும் குடும்பஸ்தானத்தில் இருந்தது குடும்பத்தை வந்து குழப்பத்துண்டான குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தை விலகி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டார். இன்னும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருக்கலாம். அதனால் குரு வழிபாடு பண்ணுங்கள். குருவின் அம்சமான பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். நம்மாழ்வார் திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் ஆழ்வார் திருநெல்வேலியில் நம்மாழ்வார் சன்னதிக்கு ஒரு வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. அதே மாதிரி சௌமிநாராயண பெருமாள் கோயில் இருக்குது, சோழவந்தார் பக்கத்தில் குருவித்துறை இருக்குது. அந்த இடத்துக்கு போய் ஒரு வியாழக்கிழமை போய்ட்டு துளசி மாலை சாட்டி நீங்கள் வழிபட்டு வந்தீர்களானால். ரிஷபராசிக்காரங்களில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் யாராவது இருந்தாலோ இல்லை அப்படின்னா மேல் படிப்பு கல்வி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலோ நீங்கள் ஒரு புதன்கிழமையில் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டோ இல்லை தொடர்ந்து அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் ஒரு படமாக வச்சு ஒரு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய இந்த பிரச்சனைகள் சீக்கிரமாக தீர்வு கொள்ளும். ரிஷபராசிக்கு டோட்டலாக பார்க்கும்போது ஒரு நல்ல குரு பயிற்சி என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நான் ஒரு பாயிண்ட். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.